ஏய் கடை ஞாபகம் இருக்கா? நமக்கு இதாங்க ஏற்காடு ஃபஸ்ட் டைம். கிளம்போதே வந்து அவர் ப்ரோ நான் சொன்னேன் ப்ரோ அங்கே வந்து மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு, நீங்கள் வந்து கொஞ்சம் தூரம் போனது ரெயின் கோட்லாம் வந்து போட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னார். ஸோ இப்போதைக்கு போடல, ரெயின் கோட்லாம் வந்து ரெடியாக கையில் வச்சாச்சு. நான் பேக்கும் பார்த்தீங்கன்னாக்கா, ஏன்னா நம்ம போகிறது ஃபுல்லாக ஹில் ஸ்டேஷனு, எப்போ வந்து பனிமழை பெஞ்சாலுமே பேக் நனைஞ்சிரும், ஏன்னா உள்ள ட்ரெஸ்ஸஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெஷ் ஆகிட்டுனா யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரெஸ் வேணும்ல, அதனால் வந்து நம்ம அதையும் வந்து ரெயின் கோட் போட்டு கட்டியாச்சுங்க. ஏன்னா மழை வருமா வராதான்னு தெரியாது, பட் ப்ரிவென்ஷன் பெட்டர் தென் க்யூர் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னடா இங்கிலீஷ் பர்சன் நினைக்காதீங்க, அது மக்கப் பண்ணுது. வருமோன்னு காப்பதே சிறந்துன்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அதுதாங்க நம்ம பண்ண போகிறோம். ஏய் கடை ஞாபகம் இருக்கா? கடை ஞாபகம் இருக்கா? நல்லா யோசிச்சு பார். நாங்கள் லாஸ்ட் டைம் ஊட்டிக்கு போய்ட்டு வந்தப்போ ரிட்டர்ன் போகிறப்போ கொஞ்சம் அர்ஜென்ட்டாக கிளம்பணும். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா எனக்கு தேன் மிட்டாய் ரொம்ப பிடிக்கும். அந்த தேன் மிட்டாய் அங்கே தாங்க வாங்கிட்டு போகணும். போகிறப்போ அந்த கடையில் ரொம்ப நாள் நின்றுட்டு இருந்தோம். அந்த கொடுவாய் தேன் மிட்டாய் நல்லா கொடுத்தாங்க. கடைசியில் ஒரு இது கொடுத்தாங்க பாருங்க, இது குலாப் ஜாமுன் வாங்கினாங்க. போயிட்டு 40 டப்பான்னு வச்சுருந்தாங்க. ஏன்னா 40 டப்பா பண்ணுறேன் இவ்வளோ பீஸுக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்தேன். ஆனால் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா நல்லா இருந்தது. சரி நானுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருக்கும், ஒரிஜினல் குலாப் ஜாமுன் நினச்சி வாங்கிட்டு போனாங்க. கஜரு மாதிரி இருந்துங்க, சுத்தமாக நல்லா இல்லை, வெறும் காஞ்சி போன மண்ணு கொட்டுற மாதிரி இருந்து சாப்பிடும்போது. ஆஹா, மலைக்கிட்ட போக போக சில்லு 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 சில்லுன்னு வருதுங்க. நமக்கு இதாங்க ஏற்காடு ஃபஸ்ட் டைமு. மொபைல் ஹோட்டலில் வச்சு நிறைய பேர் மொபைல் அடி வாங்கியிருக்கு, அதான் பயமாக இருக்குங்க. சும்மா சும்மா தொட்டு பார்த்துட்டு இருக்கா. அதை போயிட்டு கேமராவில் பேட்ரி எவ்வளோ இருக்குன்னு தெரியல. நம்ம கிட்டத்தட்ட காஞ்சிபுரத்துலேருந்து ஏற்காடு கிட்ட வரைக்கும் வந்துட்டோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரே பேட்டரி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். பரவாயில்ல, நேற்று வாங்கின பேட்டரி பார்த்தீங்கன்னா செம்மையாக சார்ஜ் நிற்குது. கேமராவோட இப்போ கொடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு நார்மல் பேட்டரி தான் கொடுத்தாங்க, லித்தியம் பேட்டரி கொடுக்கல. ஆனால் நம்ம நேற்று போய்ட்டு அங்கே பார்த்தீங்கன்னா லித்தியம் பேட்டரி, அது ஒயிட் கலரில் இருக்கும், நார்மல் பேட்டரி ப்ளூ கலரில் இருக்கும். ஸோ கலர் தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவாங்க. எல்லோலேயும் பேட்டரி இருக்குது, ஆனால் அது என்னென்ன வரைக்கும் கேட்டதில்லை. ஆனால் ஒயிட் தான் வந்து ஹை குவாலிட்டி. இதுக்கு வந்து நல்லா நீங்கள் அதை ஒரு ½ அன் ஹவர் யூஸ் பண்ணிங்கன்னா அது 45 மினிட்ஸ் உங்களுக்கு நிற்கும் வீடியோ கண்டினியூஸாக எடுக்கும்போது. ஸோ பெட்டர் பார்த்தீங்கன்னா ஒயிட் தான் சொன்னாங்க, அதனால் நான் ஒயிட் பேட்டரி எடுத்துட்டேன். கிருஷ்ணகிரி 72, பெங்களூர் 162, சிங்காரப்பேட்டை 13. நம்ம கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் தாண்டி போக வேண்டியது இருக்குது. ஆமாம், 114 கிலோமீட்டர். ஓ, ஏங்க கண்டிப்பாக ஒரு டீ பிரேக் எடுத்து ஆகணுங்க இந்த கிளைமேட்டுக்கு. அதுக்கும் கையில் டீ மட்டும் இல்லைனாக்கா நமக்கு டைம் வேறு 6 தொட்டுருச்சு, கை காலெலாம் உதிர எடுக்குங்க. டீ போட்டால் தான் வைப்ரேஷன் நிற்கும். அந்த ஹில் ஸ்டேஷனில் நம்ம ஸ்டார்டிங் ஏறும்போது சில்னஸ் உங்களுக்கு தெரியும் பார்த்தீங்களா? அந்த சில்னஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கேயே ஃபீல் ஆகுது. ஏன்னா இது சரௌண்டிங் ஃபுல்லாக ஹில் ஸ்டேஷனாக இருக்குது, அப்புறம் சைடில் நிறைய ஃபால்ஸ் இருக்குது. அந்த ஃபீல் பார்த்தீங்கன்னா கிளியராக நமக்கு இங்கேயே ஹிட் ஆகுது. ஆனால் உண்மையாக சொல்கிறேன், செம்மையாக பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த இடம்லாம். இங்கே டீ காஃபி இல்லை வேணாம், டீ காஃபி வித் வைப் அந்த மாதிரி போகணும். அப்படின்னா என்னன்னு கேட்காதீங்க, நல்ல ஒரு நமக்கு பிடிச்ச இடத்துல உட்காந்து டீ குடிக்கணும் மைண்ட் செட். அந்த மாதிரி நல்ல கடையாக பார்த்து அழகாக போய் டீ குடிச்சிட்டு சும்மா ஜம்முன்னு கிளம்பணும். இந்த மாதிரி
ஊத்தாங்கரை போயிட்டு நம்ம லெஃப்ட் திரும்பணுமா. என்ன ஓரம் கட்டுறீங்க வண்டி? பேக் மாட்டி விட்றேன் எனக்கு மேலே. பேக் நம்ம ஹெல்மெட் ஆக்சர் பேக் தான் மாட்டிகிட்டு இருக்கேன். மற்ற எல்லாத்தையும் வந்து பேக் பண்ணியாச்சு. ஸோ கையில் நம்மகிட்ட எக்ஸ்ட்ரா பேக் இல்லையா, நம்ம தேவையான திங்ஸ் வந்து பேக் பண்ணதுக்கப்புறம் எடுக்க முடியும்னு சொல்லிட்டு இந்த பேக்கில் எல்லாம் தேர்த்து வச்சுட்டேன். ரூட் மாற்றி போய்ட்டு போகிறோம். ஓ நாளைக்கு சண்டேவா? சண்டே நாளைக்கு. என்ன சென்டராக குஷின் அடிச்சுக்கிறாங்க. ஏய் கோபால், கேட்கல? ஏய் நானா நித்திரா போனா கொன்றுவேன். ஏங்க குரங்கு பார்த்து பேசலாதுன்னா குரங்கு பாருங்க. Chillness. நல்லா இருக்கு. சான்ஸ்லர் வச்சா வாய்ப்பில்லை. அது இதே மாதிரி தான் வந்து கொல்லிமலைக்கு போன ரூட் இருந்தது. சந்தா காட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குங்க. எங்கெங்கேயோ போயிட்டு வரா மாதிரி இருக்கு வழி. ஏதாச்சும் ஒரு வண்டி இல்லை யாராச்சும் ஒருத்தர் போகிறாங்க, அவ்வளோதான். இதான் நம்ம ஃபஸ்ட்டு வந்து நைட் டைமில் ப்ளாக் பண்ணுறோன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இருட்டு. ஆமாம் கரெக்டு, நைட் டைமில் ப்ளாக் பண்ணுறது தான். இந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னாக்கா ப்ளேலிஸ்ட் தான் போட போகிறோம். அது என்ன ப்ளேலிஸ்ட் நேம்ன்றதை ஃபைனலாக சொல்கிறேன். நீங்கள் நைட்டே எப்படி இருந்தாலும் போட்டுருவேன். ஸோ முடிஞ்சாலும் நைட்டே உங்களுக்கு தெரிஞ்சிட போகுது. நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன்ல, சின்னதாக ஒரு குட்டி சர்ப்ரைஸ் இருக்குது. நம்ம வந்து வேறு விஷயம் பிளான் பண்ணியிருக்கோம் சொல்லிவிட்டு, அதில் ஒன்று கேன்சல் பண்ணிவிட்டு ஒன்று வந்து வேறு சூஸ் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். ஏன்னா எப்படி இருந்தாலும் வந்து ஏற்காடு போய் நம்ம ரூம் எடுத்துன்னு சொல்ல தான் போகிறோம் கிட்ட என்னன்றது. ஏன்னா வீடியோ போட்டுரும் நைட்டு சொல்ல தான் போகிறேன். அது முன்கூட்டியே சொல்லிடலாமா? ஜஸ்ட் அ ஸ்மால் ஹிண்ட்டு.
நம்ம சேனல் யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் தட்டி விட்டுக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து உடனே வந்துட்டுருக்கோம். இப்போ தாங்க அட்லீஸ்ட் ஒரு 4 பேராச்சும் பார்க்குறேன். கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரமாக தனியாகவே வந்துக்கிட்டு இருக்கேன் நான். தனியாக மீன்ஸ் நாங்கள் 2 பேர் மட்டும் வந்துட்டுருக்கோம். ரோட்டில் யாரையுமே காணோம். அதான் வண்டிங்க கொஞ்சம் கொஞ்சமாக வருது போகுது. பின்னாடி உட்காந்துட்டு சும்மா புல்டோசர் மாதிரி அரைன்னு அரைச்சிட்டு இருக்குங்க ஒன்று. பார்த்தீங்களா? ஆட்டை வேணாமா, பேக்கை ஒழுங்காக வேடா, பேக் உள்ள வச்சுன்னு சாப்பிட்டுருக்கான்றா. இப்போ இது முடிச்சுட்டு அடுத்து பஜ்ஜி வேணுமாமா. நான் வந்து ஊருக்காரன், என்னை கூப்பிட்டு நல்ல பஜ்ஜி கடையை பார்த்து ஸ்டாப் பண்ணு சொல்கிறா. ஆமாடி, நமக்கேற்ற மாதிரி தான் நம்ம கூட ஆள் சிக்குவாங்க. சோறு கண்ட இடம் சொர்க்கம் நமக்கு. சாப்பாடு வச்சுட்டு கூச்சப்படக்கூடாது, சாப்பிடணும். அந்த கடையில் போயிட்டு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு இருந்தோம். அப்போ தாத்தா கூப்பிட்டு சொல்கிறாரு, ரோடெலாம் கொஞ்சம் ரொம்ப மோசமாக இருக்கும், போய் பார்த்து போங்க, ஒரு 5 கிலோமீட்டர் அப்படி இருக்கும், அப்புறம் தாண்டி போக போக நல்லா இருக்கும் ரோடு. அதே மாதிரி யாருன்னா சொன்னார், மழை செம்மையாக இங்கே எல்லோரும் மழை அடிச்சிட்டு இருந்து மழையில் நனைஞ்சிட்டிங்களான்னு கேட்டாங்க. அப்போ தான் நம்ம வரமா, அப்போ தான் மழை நிற்குதான். ஸோ முன்னாடி வந்து மழை பெஞ்சிட்டே போயிட்டு இருந்திருக்கு. தூங்குறியா? ஒரே பக்கம் சாரா?
சேலம் கிட்ட வந்துட்டோம், இன்னும் 28 கிலோமீட்ரு.